Good morning, students. Today we are going to see a third chapter, namely production analysis. So, production here refers to any activity diverted to the satisfaction of other people's wants through exchange process. This definition was given by Hicks. That is, production means urpatti, Tamilnadu solrom. We are producing a commodity to satisfy the consumer's wants through the exchange process. Okay. Now we will see the what is meant by production. Just introduction. Production is a process of using various material and immaterial inputs in order to make output for consumption. So there is a relationship between input and output. This is called as production. So we are producing a commodity for consumption purpose. So production process creates the economic well-being of consumers. So the main aim of producing the commodity is to have or to provide welfare to the society. So the satisfaction of needs originates from the output. So if a consumer எப்போ satisfaction கிடைக்கும் அப்படின்னு சொன்னா when they are consuming the commodity. இப்போ யாரு அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் is the result of the cooperation of the four factors of production. இப்போ ப்ரொடக்ஷனுங்கிறது தனி மனிதன் உற்பத்தி பண்ணுறது இல்லை, இதில் 4 காரணிகள் இன்வால்வ் ஆகிருக்கு. உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இன் எக்கனாமிக்ஸ் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு கிரியேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் வேல்யூ. கிரியேஷன் சொன்னால் ஒரு பொருளை உருவாக்குதல், இல்லை அந்த பொருளுக்கு கூடுதலாக மதிப்பை கூட்டுதல். இது வந்து அடிஷன் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இட் சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த இன்புட்ஸ் இன்டு அவுட்புட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் மே பி அட் வேரியிங் லெவல்ஸ். இப்போ ஒவ்வொரு லெவல்ஸும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஸ்கேல் அப்படிங்கிறது அளவு. ஸோ த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஸ்மால் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடும். ஸோ ஆல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் அவேர் தட் when production of a commodity takes place on a large scale, the average cost of its production is low. இப்போ நிறைய இந்த பெரிய அளவில் உற்பத்தி பண்ணும்பொழுது ஆவரேஜ் காஸ்ட் வந்து குறையும். So this is the reason why the entrepreneurs are interested in enlarging the scale of production of their commodities. அதனால தான் உற்பத்தியாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பெரிய அளவில் பேரளவு அப்படின்னு சொல்லுவோம், உற்பத்தி பண்ணோம்னு சொன்னால் உற்பத்தி செலவு குறையும். So that we can sell the commodities at low price. So the consumers will be getting more commodity. அதனால அவங்களுடைய ப்ராஃபிட்டும் கூடும் அப்படின்னு சொல்லுவோம். So they stand to benefit from the resulting economies of scale. இதில் எக்கானமிஸ் அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜஸ் in the scale of production. எப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது. So there is also the possibility of making their products available in the market at lower prices. இதுதான் எனது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரோடக்ஷன். Next we will see the features of the factors of production. Factors of production means என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் resources used in the process of production of commodities. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், இப்போ அது வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். There are 4 types of factors of production. Versusனால் நேம்லி எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் இல்லைன்னா ஆர்கனைசேஷன், ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் லேண்ட் ரெப்ரசன்ட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நிலம்ங்கிறது எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இயற்கை வளங்கள், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த இயற்கை வளங்களுமே நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சாயில், மினரல் டெபாசிட்ஸ், சீஸ்னால் கடல், இப்போ ரிவர்ஸ், நேச்சுரல் ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் எக்ஸெட்ரா. Then labor represents human resources, மனித வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். Together these 2 factors are called the primary factors of production. இதுதான் எனது முதன்மை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம்.
இது போக இன்னும் 2 உற்பத்தி காரணிகள் இருக்கு. We'll see. These 2 factors produce some units of goods for the purpose of consumption. And as consumption of these goods takes place, there is a possibility of some of these goods getting left over. சில சமயம் இந்த கன்சியூமர் வந்து commodities consume பண்ணும் பொழுது there is the possibility of some of these goods getting left over. எல்லா பொருட்களும் கன்சியூமர்ஸ் வாங்குவாங்க நுகர்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயம் பொருட்கள் வாங்காமல் விட்டு போகலாம். அதனால the savings is production minus consumption. அதனால ஒரு கன்சியூமர் அவனோட இன்கத்தை ஃபுல்லாக கன்சம்ஷனுக்கு தான் செலவழிப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. he may contribute towards savings also. அதனால y is equal to c minus s அப்படின்னு சொல்லுவோம். c plus s ன்னு சொல்லலாம். அப்படின்னா consumption expenditure plus savings expenditure. So the saving is production minus consumption. So this saved amount is called as capital. அப்போ நம்ம ஒரு உற்பத்தியாளருக்கு தேவையான முதலீடு எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால் சேவிங்ஸ்ல இருந்து. So which serves as investment in the production process. சேவிங்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதனால கேபிட்டல் ஃபார்மேஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஆல்சோ ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் லேபர். இந்த லாஸ்ட் ஃபேக்டர் வந்து ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஆண்டர்ப்ரனர். இப்போ அவங்க வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு வந்து சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால இந்த 3rd and 4th ஃபேக்டர்ஸ் ஆர் கால்ட் செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த கேபிட்டலும் ஆர்கனைசேஷனும் செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ தீஸ் 4 ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. அதனால தே ஹாவ் a coordinated impact on production of goods and services. First we will see the first factors of production என்ன அப்படின்னு சொன்னா land. In ordinary sense land அப்படின்னு சொன்னா it refers to soil or the surface of the earth or ground. நிலம்னா என்ன சொல்லுவோம் சாதாரணமா, இது வந்து நிலப்பரப்பு, சாயில் மண்ணு அப்படின்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், இல்லைன்னா வெறும் கிரவுண்டுன்னு சொல்லுவோம். பட் இன் எக்கனாமிக்ஸ் லேண்ட் மீன்ஸ் ஆல் கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர் owned and controlled by human beings which yield an income. இப்போ நேச்சுரல் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கை நமக்கு அளித்த வரம், இதுலேருந்து நமக்கு எனது இன்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலத்தை யார் சொந்தமாக்கியிருக்காங்களோ கண்ட்ரோல்டு பை ஹியூமன் பீயிங்ஸ், இப்போ இந்த நிலத்தின் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ லேண்ட் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் வெல்த். மெட்டீரியல் வெல்த் அப்படின்னு சொன்னால் அது பார்க்கக்கூடியது, அதாவது நமக்கு விசிபிளாக இருக்கக்கூடியது தான் எனது மெட்டீரியல் வெல்த்ன்னு சொல்லுவோம். இது பணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிலம்னா எனது முதல்ல ஒரிஜினல் சோர்ஸ், இயற்கை தான் நமக்கு நமக்கு ஒரு வளத்தை கொடுத்துருக்குது. அந்த நேச்சுரல் கிஃப்ட்டுங்கிறது மூலமாக ஒரு மனிதன் வருமானத்தை சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தி எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் த ரிச்னஸ் ஆஃப் ஹர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ ஒரு நாடு நல்லா டெவலப் ஆகுது, செழிப்பாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அதனுடைய இயற்கை வளங்களை பொறுத்து தான் அது நாடு வந்து நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் agricultural wealth are determined by the nature of soil, climate and rainfall. இப்போ ஒரு அந்த நிலத்தோடைய வளம் எதை பொறுத்து இருக்கு, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்னு அளவு. இதனுடைய வெல்த் வந்து சொத்துன்னு சொல்லணும். அதாவது வெல்த்துங்கிறது நமக்கு சொத்து. இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் சாயில். இந்த மண்ணுடைய தன்மை, கிளைமேட், நல்லா நமக்கு சாதகமான கிளைமேட் இருக்கணும், நல்ல ரெயின்ஃபால் இருக்கணும், அப்போ தான் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. விவசாயத்தின் மூலமாக தான் நம்ம எல்லா தொழிலுமே தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரி சர்வைவ்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் கோல் மைன்ஸ் ஆர் வாட்டர்ஃபால் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். சரியா? இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து
எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர். அதனால் இண்டஸ்ட்ரி சர்வைவ்ஸ்னால் வாழ்கிறது ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் கோல் மைன்ஸ் ஆர் வாட்டர்ஃபால் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். இப்போ தண்ணியிலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறோம். அதனால் அந்த நிலத்தினுடைய தன்மை, ரெயின்ஃபால் இதை பொறுத்து தான் அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியும் இருக்குது. ஹென்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர், trade and industry are generally influenced by natural resources which are called as land in economics. அதனால் எக்கனாமிக்ஸில் நிலம்ங்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் லைஃப், மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கை எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர், அப்புறம் வாணிபம், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, தொழில். இது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை பொறுத்து தான் அந்த செழிப்பு வளம் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லும். The next we will see the characteristics of land. இது primary factors, முதல் factor அப்படின்னு பார்க்குறோம். First land is a primary factors of production. அப்படின்னா முதன்மை காரணி அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரினா முதன்மை காரணி. இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நிலம் இருக்கணும். இப்போ லேண்ட் இஸ் அ பேசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். வெறும் நிலமாக இருந்துச்சுன்னா அது ஒரு யூஸும் இல்லை. அந்த நிலத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நெல் போடுறோம், இல்லை ஒரு வெங்காயம், இல்லை மிளகாய், ஏதாவது நம்ம என்ன செய்யறோம் போட்டால் அதுலேருந்து நமக்கு பயிர் கிடைக்கிது, தானியங்கள் கிடைக்கிது. இந்த நிலத்தை பில்டிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பயன். இல்லை வெறும் நிலமாக இருந்துச்சுன்னா அது பேசிவ் ஃபேக்டர். அப்போ எப்போ ஆக்டிவாக இருக்கும்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நமக்கு ஆக்டிவ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், இயற்கை நமக்கு தந்திருக்கிற வளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லேண்ட் ஹஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கு உற்பத்தி செலவுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், அந்த இன்புட்ஸ் தான் செலவு. இன்புட்ஸுங்கிறது என்ன, மூலப்பொருட்கள். இப்போ அந்த நெல் நம்ம போடுறோம், நெல் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, பேடி. இது பேடி கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இட் ஹாஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளை, எப்போவுமே நிலத்தோடைய அழிப்பு கான்ஸ்டன்ட், அது ஃபிக்ஸடாக இருக்கும்னு சொல்லுவோம். அதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும், இப்போ தமிழ்நாட்டில் உள்ள நிலம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அழிப்பு இவ்வளோதான். இப்போ இந்தியான்னு எடுக்கும் பொழுது அது எனது கூட்டலாம் குறைக்கலாம். ஹோல் இந்தியான்னு எடுக்கும் பொழுது அது நிறையா இருக்குன்னு சொல்கிறோம். அதனால் இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை, அதை நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இப்போ பர்டிகுலர் யூஸுக்குன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம், அதனுடைய பயன்பாடை, நிலத்தோடைய பயன்பாடை கூட்டலாம் குறைக்கலாம். பட் லேண்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இது ஃபிக்ஸட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் பெர்மனன்ட், அழியாதது, அது அது பெர்மனண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். அப்புறம் லேண்ட் இஸ் இம்மூவபிள். மூவபிள் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகலலாம், மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லதான் மூவபிள். இம்மூவபிள்னா நிலத்தை தள்ளிட்டு போக முடியாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகட்டி கொண்டு போக முடியாது. இது இம்மூவபிள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா land is heterogeneous as it differs in fertility. இப்போ homogeneous அப்படின்னு சொன்னால் சேம், heterogeneousனா டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு நிலம், இப்போ நீங்கள் சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, மண்ணோட தன்மை நிறைய என்னது டைப்ஸ் ஆஃப் சாயில், கரிசல் மண், வண்டல் மண், அப்புறம் செம்மண், சிகப்பு கலரில் இருக்கும். இப்படி நிறைய என்னது மண் வித்தியாசமான இருக்கும். அதனுடைய ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொன்னால் அதனுடைய பயிர் விளைவிக்கக்கூடிய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தன்மையாக இருக்கும். அதனால் இது ஹெட்ரோஜீனஸ், ஏன்னா ஆஸ் இட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இப்போ ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் அப்படின்னு சொன்னால் நிலத்தை விவசாயத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணுங்கிறது இல்லை. பில்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம், கட்டடங்கள் கட்டுறோம், வீடு கட்டுறோம், அப்புறம் ஷாப்பிங் மால் கட்டுறோம். இப்போ நிறைய பர்பஸுக்கு நம்ம என்ன செய்யணும், லேண்டை பயன்படுத்துகிறோம். அதனால் லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நிலத்தை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிட்டே வந்துடும்.
So these are the characteristics of land. Now we will see the second factor, namely labor. So labor is the active factor of production. Land is fixed factor, it's a passive factor. Labor is active factors of production. Active na செயல்திறன் உள்ளது, சரியா, உழைப்பு அப்படினு சொல்லுவோம். So in common parlance, labor means manual labor or unskilled work. சாதாரணமா வழக்கில் என்ன, பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், லேபர்னா மேனுவல் லேபர். மேனுவல் லேபர்னா என்ன, உடல் உழைப்பு, இல்லைன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்குன்னு சொல்கிறோம். பட் இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் லேபர் ஹேஸ் அ வைடர் மீனிங். என்னங்கிறத பார்க்கணும். தட் இஸ், இட் ரெஃபர்ஸ் டு எனி ஒர்க் அண்டர்டேக்கன் ஃபார் செக்யூரிங் அண்ட் இன்கம் ஆர் ரிவார்ட். எதுக்காக ஒரு மனிதன் உழைக்கிறான் அப்படின்னு சொன்னால், டு ஏர்ன் அன் இன்கம், சரியா, ஃபார் செக்யூரிங் அண்ட் இன்கம் ஆர் ரிவார்ட். அவனுடைய உழைப்புக்கு கூலி கிடைக்கணும், அதுக்காக தான் அவன் என்ன செய்கிறான், வேலை பார்க்குறான். ஸோ சச் ஒர்க் மேபி, அது வந்து மேனுவலாகவும் இருக்கலாம், இன்டலெக்சுவலாகவும் இருக்கலாம். இன்டலெக்சுவல்னா என்ன, அறிவுபூர்வமான உழைப்பு அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஒர்க் டன் பை அன் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர் ஆர் அ குக் ஆர் எ ரிக்ஷா புல்லர் ஆர் எ மேசன் இஸ் மேனுவல். மேசன்னா குயவன், அந்த பானை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மேனுவலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் த ஒர்க் ஆஃப் அ டாக்டர் ஆர் அ டீச்சர் ஆர் அன் இன்ஜினியர் இஸ் இன்டலெக்சுவல். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் அறிவுபூர்வமாக வேலை பார்க்குறாங்க, அதனால இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஷார்ட், லேபர் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி டைப் ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம்டு பை அ லேபரர் ஃபார் ஏர்னிங் அண்ட் இன்கம். இப்போ லேபரர் அப்படின்னு சொன்னால் உழைப்பாளி, லேபர் அப்படின்னு சொன்னால் உழைப்பு. ஸோ லேபர் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி டைப் ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம்டு பை எ லேபரர். உழைப்பாளி மூலமாக செய்யக்கூடிய வேலைகள். எதுக்காக உழைக்கிறான், வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், ஃபார் ஏர்னிங் அண்ட் இன்கம். ஸோ அக்கார்டிங் டு மார்ஷல், லேபர் ரெப்ரசன்ட்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த ஃபேக்டர் labor, which helps in yielding an income to the owner of the labor power. இப்போ யார் அந்த உழைப்பை கொடுக்குறாங்களோ அவனுக்கு அது இன்கம் கிடைக்குது, சரி. அவன் வந்து தன்னுடைய உழைப்பு மட்டும் இல்லாமல் அவனுடைய சேவைகளையும் கொடுக்குறான், அதான் சர்வீசஸ்ன்னு சொல்லும். Then next we will see the characteristics of labor. எப்படி நம்ம லேண்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி லேபருக்கும் சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. We will see one by one. Labor is the animate factor of production. இப்போ லேபருங்கிறது ஒரு அனிமேட்னா என்ன அர்த்தம், வந்து மனிதன் அப்படிங்கிறது உழைப்பாளி அப்படிங்கிறத சொல்லும். அப்புறம் லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆக்டிவ் ஃபேக்டர்னா செயல்திறன் உள்ளது. இப்போ லேண்டுங்கிறது பாசிவ் ஃபேக்டர். இப்போ அதில் ஏதாவது நம்ம என்னது நெல்லோ ஏதோ பயிர் செய்தால் தான் அதுலேருந்து நமக்கு பயன்பாடு விளைச்சல் கிடைக்கும். லேபருங்கிறது ஒரு செயல்பாடு உள்ள ஒரு உற்பத்தி காரணி, அதாவது இட்ஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். தென் லேபர் இம்ப்ளைஸ் செவரல் டைப்ஸ். அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மேனுவல் லேபர், இன்னொன்று இன்டலெக்சுவல் லேபர். மேனுவல் லேபருக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மர், விவசாயிகள், இவங்கெல்லாம் சொல்லும். இன்டலெக்சுவல் லேபருக்கு இன்டலெக்சுவல் லேபர்னு சொல்கிறோம். அது வந்து யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ், லாயர், இவங்கெல்லாம் இன்டலெக்சுவல் லேபர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அப்புறம் லேபர் வந்து இஸ் பெரிஷபிள், அழியக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்னைக்கு உழைக்கலை படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சுது. இது வந்து பெரிஷபிள், அதை வந்து சேவ் பண்ணி அடுத்த நாள் நம்ம சேர்த்து உழைக்கலான்னு உழைக்க முடியாது, அது வந்து அதனால பெரிஷபிள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். இன்செப்பரபிள்னா லேபரும் லேபரரையும் பிரிக்க முடியாது, ரெண்டும் எனது பிரிக்க முடியாத காரணிகள். உழைப்பாளி வேற, உழைப்புங்கிறது வேற அப்படின்ட்டு இல்லை, ரெண்டுமே ஒரே காரணி தான். உழைப்பாளியும் உழைப்பும் ஒன்று தான், அவன் உழைச்சாதான் அது உழைப்புன்னு சொல்லுவோம். அப்புறம் லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ்.
மொபைல் அப்படின்னு சொன்னால் மூவ் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப எனது விருப்பப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் அக்கஸ்டம் டு லிவ் இன் த ஃபேமிலி. உங்கள் வீட்டோடையே இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெளியில் போய் வேலை பார்க்குறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பாடு சரியாக இருக்காது, இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கனால தே won't லைக் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another பிளேஸ். அதனால லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் இஸ் அ மீன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அண்ட் எண்ட். மீன்ஸ்னால் இதுதான் வழிமுறைகள், இதுதான் முடிவுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக அமைகிறது. இப்போ அதே பொருளை அவன் நுகர்வோராக வாங்குகிறான், அந்த பொருள் கன்சியூமராக. ஸோ ஹீ இஸ் த காஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹெட்ரோஜீனஸ். இப்போ லேபர் வந்து டிஃபர்ஸ் இன் எபிலிட்டி. எபிலிட்டின்னா அவனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய திறன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் அந்த உழைப்பு வந்து வித்தியாசப்படும். சில பேர் வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க, சில பேர் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து எல்லா லேபரஸும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா லேபர் வந்து ஹெட்ரோஜீனஸ் ஃபேக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா தி சப்ளை ஆஃப் லேபர் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரிவார்டு. யூஸ்வலாக எப்போவுமே வேஜ் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய டிமாண்டும் சப்ளையும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு தான் என்னது வேஜ் அப்படிங்கிற ரிவார்டு நம்ம கொடுக்குறோம். அதனால் லேபர் சப்ளை டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரிவார்டு. இப்போ அது வந்து தேவையை விட கம்மியாக இருந்துன்னு சொன்னால் தே வில் பி கெட்டிங் மோர் வேஜஸ். இப்போ தேவையை விட எனது அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் they will be paid only less amount of wages. அதனால் the labor supply வந்து determines its reward அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் labor has weak bargaining power. இது வந்து முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வந்து பேரம் பேசக்கூடிய தன்மை வந்து கம்மி அப்படின்னு சொல்லுவோம். பார்கெனிங் பவர்னா பேரம் பேசுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய கூலி கொடுன்னு அவனால் கேட்க முடியாது. ஏன்னா சப்ளை ஆஃப் லேபர் வந்து அதிகமாக இருக்குது, தேவையை விட எனது சப்ளை ஆஃப் லேபர் அதிகமாக இருக்குது. இப்போ நான் வேலைக்கு எனக்கு கூடுதலாக சம்பளம் தந்தால் தான் நான் வேலைக்கு வருவேன்னு சொல்லி நம்ம வந்து எனக்கு ஆர்கியூ பண்ண முடியாது. நீ வரலன்னா நான் இன்னொரு ஆளை போட்டுருவேன். ஏன்னா குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் லேபர் ஹேஸ் எனது வீக் பார்கெனிங் பவர். அவனுக்குன்னு யூனியன் எதுவுமே இண்டிவிஜுவலாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. சரியா? So these are the characteristics of labor. The next factor is capital. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா லேண்டுங்கிறது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட், அதேமாதிரி அடுத்து லேபர்னா என்ன டெஃபினிஷன், அப்புறம் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேபர். தென் தேர்ட் ஃபேக்டர் வந்து கேபிட்டல். மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் டிஃபைன் பண்ணுறாரு, கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் other than free gifts of nature which yield income. இப்போ இது வந்து எல்லா வெல்த்து அப்படிங்கிறது எனது சொத்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது எல்லா சொத்துக்களும் அடங்கினது தான் எனது கேபிட்டல் அப்படின்னு சொல்றது. இயற்கையை தவிர மீது எல்லாமே நமக்கு எனது வருமானம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். which yield income. Then Bohm-Bawerk அப்படிங்கிறவர் he defines it as a produced means of production. ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான முதல் வந்து மூலதனம் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதை வந்து ப்ரொடியூஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் இஸ் அ செகண்டரி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெஷினரி, மெஷின்ஸ், அப்புறம் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வேணும். இதை வந்து கேபிட்டல்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லை, கேபிட்டலுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, சேவிங்ஸ் யூஸ்ட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து அதாவது பணம். அந்த பணங்கிறது நமக்கு எப்படியா வரணும் அப்படின்னு சொன்னால் சேமிப்பாக இருக்கணும். அந்த சேமிப்பு முதலீட்டுக்கு பயன்படணும். அதுவும் நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு that part of production which represents saving used as an investment in the further production process. For example,
the entire mango is not eaten. A part of that nut, நட் மட்டும் நம்ம யூஸ் டு ப்ரொடியூஸ் மோர் மேங்கோஸ். இப்போ நம்ம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போட்டுறோம், அதில் இருக்கக்கூடிய அந்த நட்டு வந்து திருப்பி இன்னொரு என்னது நிறைய மேங்கோஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுது. இது வந்து இன்புட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட். ஸ்டாக்குன்னா என்னது சேமித்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் அப்படி வந்துட்டே இருக்கக்கூடியது தான் ஃப்ளோ கான்செப்ட். அதனால் ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த், பட் ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல். எல்லா கேபிட்டலுமே பணம், அப்புறம் மெஷினரி, இன்புட்ஸ், இது எல்லாமே நமக்கு வெல்த்து, வருமானத்தை தரக்கூடியது. ஆனால் எல்லா வெல்த்துமே கேபிட்டல்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். இப்போ டிராக்டர் இஸ் அ கேபிட்டல் அசட் விச் கேன் பி யூஸ்ட் இன் கல்டிவேஷன், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்ம். இப்போ டிராக்டருங்கிறது ஒரு கேபிட்டல், கேபிட்டலுங்கிறது ஒரு மெஷினரி. இப்போ இந்த டிராக்டர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்துகிறோம். சரி, யூஸ்ட் இன் கல்டிவேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்ம் சொல்லும். பட் டியூ டு சம் ரீசன் த சேம் இஸ் கெப்ட் அன்யூஸ்ட். அதுக்கு பயன்படுத்தினதுக்கப்புறம் டிராக்டர் வந்து ஒரு யூஸும் கிடையாது, அப்படியே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். அதனால் இட் cannot be termed as capital for that period. இட்ஸ் ஒன்லி வெல்த். நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பட் அந்த டிராக்டர் எப்போவுமே பயன்பாடு உள்ளதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ அதே மாதிரி அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இஸ் அ மேன்மேடு ஃபேக்டர். இந்த கேபிட்டலுங்கிறது மனிதன் உருவாக்கக்கூடிய காரணி. ஸோ கேபிட்டல் இஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் பர்சன்ஸ். இப்போ லேண்டுங்கிறது இம்மொபைல்னு பார்த்தோம், லேபரும் லெஸ் மொபைல். ஆனால் கேபிட்டலுங்கிறது மொபைல். அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை கொண்டு போகலாம், மெஷினை நகட்டலாம், தூக்கிட்டு போகலாம். இதெல்லாம் என்னது பிட்வீன் பிளேசஸ் அண்ட் பர்சன்ஸ். அப்புறம் கேபிட்டலுங்கிறது இதுவும் என்னது லைக் லேண்ட் இட்ஸ் அ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், செயலற்றது. எப்போ அந்த கேபிட்டலை நம்ம மெஷினை பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் அதுலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ கேபிட்டல் சப்ளை இஸ் எலாஸ்டிக், எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கேபிட்டல்ஸ் டிமாண்ட் இஸ் டெரைவ்டு டிமாண்ட். டைரக்ட் டிமாண்ட், டெரைவ்டு டிமாண்டுன்னு இருக்குது. இப்போ கேபிட்டல் வெறும் பணத்தினால ஒரு யூஸும் கிடையாது. இந்த பணத்தை நம்ம வேறு எதுக்காவது பயன்படுத்துகிறோம், ஒரு ஃபார் பையிங் கமாடிட்டிஸ், ஃபார் பையிங் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், எதுக்காக நம்ம அந்த பணத்தை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இது வந்து எனது கேபிட்டல் ஹேஸ் எ டெரைவ்டு டிமாண்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் கேபிட்டல் இஸ் டியூரபிள், நீண்ட காலம் உழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது, கேபிட்டல் இஸ் மேபி டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள் அப்படின்னு சொன்னால் மூவபிள், இன்டேஞ்சிபிள்னா மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் buildings, plant, machinery, factories, inventories of inputs, warehouse, road, highways, இது எல்லாமே tangible capital அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பில்டிங்ஸ், பிளான்ட்டு, அதான் பார்க்கக்கூடியது பிளான்ட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடியது பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இன்வென்ச்சரிஸ், இது எல்லாமே வேர்ஹவுஸ், ரோடு, ஹைவேஸ், இது எல்லாமே tangible capital அப்படின்னு சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்டான்ஜிபிள் கேபிட்டல்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறோம், அது வந்து இன்டான்ஜிபிள், விசிபிலிட்டி கிடையாது. பட் நம்ம எவ்வளோ தூரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸெட்ரா, இது எல்லாமே இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல். இட் மீன்ஸ் த அசட்ஸ் நீடட் பை அ ஃபர்ம் டு ப்ரொவைட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ. இது ஃபினான்ஷியல் கேபிட்டல். இப்போ கேபிட்டல்லே நான் சொன்னேன் ரெண்டு இது இருக்குது, ஒன்று ஃபைனான்ஷியல் கேபிட்டல், இன்னொன்று மெஷினரி. இப்போ அந்த ஃபினான்ஷியல் கேபிட்டலுங்கிறது அசட்ஸ் நீடட் பை அ ஃபர்ம் டு ப்ரொவைட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ, பணத்தின் மூலமாக மதிப்பிடுறது தான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நார்மலி ரேஸ்டு த்ரூ டெட்ஸ். எங்கேருந்து இந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல் கிடைக்குதுன்னு சொன்னால் த்ரூ பாரோயிங், டெட்னா கடன், அண்ட் ஈக்விட்டி இஷ்யூஸ், பாண்டு, ஷேர்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க, அதை வாங்குகிறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ த ப்ரைம் எய்ம் இஸ் டு மாஸ் வெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்.
So, this is the financial capital. Next we will see the organization in the next class.